ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். நன்மை செய்த அவரை நினைப்போம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய சரீரத்துல அநேக பலகீனங்கள் உண்டு. ஆனா அந்த பலகீனங்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடி நம்ம இதுவரை நடத்தி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா நடத்தினா, கடந்த மாதம் முழுவதும் எனக்கு அற்புதம் செய்தா, என்னுடைய தேவைகளை சந்தித்தா, பலகீனத்துல என்னோடு கூட இருந்தா, கைவிடப்பட்ட நேரத்தில் அவர் எனக்கு துணையா இருந்தா. ஒரு நாமை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நல்ல கையை தட்டி பாடுங்க. ஓ அல்லேலூயா. சொல்லியே சுவை பாடுவோம், செய்த அவரை
Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. கண்களிலிருந்து பார்க்கிற உலகத்துல சுத்தி இருக்கிற சுத்தி நடக்கிற சம்பவங்களை பார்த்தா அப்படி ஆண்டவரோட நமக்கு நல்லவராக இருந்தா சமூக நமக்கு முன்பாய் வந்ததல்லவா அப்படியே பிரசன்னம் கிடந்த அவன் ஸ்தோத்திரம் 7 மாத காலம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தோடு இருந்தது. அவருடைய பிரசன்னத்தை அவங்க நடத்தினாரே அவர் நடத்தினார் சொல்லுங்க மட்டும் கலந்து உயர்த்தி பிரசன்னத்துக்கு ஆயுமக்கு நன்றி. நல்ல கலந்து உயர்த்தி நம்ம யாரும் வேடிக்கை பண்றாங்க, யாரோ பாடுறதை கெட்டுட்டு போட்டு வரலங்க, யாரோ பாடுறவங்க நம்ம பார்த்துட்டு போதுவாங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். மலை போன்ற பிரச்சனைகளை தர பாவிகளை தாண்ட மாற்றால் கொத்த கால்களை நமக்கு தந்தாரே. நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்தாரே. நேற்று தினமுடியா நியூஸ்ல தெரியும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னாலே ரொம்ப குளிர்ச்சியான கண்ட்ரி, குளுமையான கண்ட்ரின்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குளிர்காலத்துல மைனஸ் கீழே போயிடும், கோடை காலத்துல நம்ம சொல்றோம் அப்படியே அப்படியே சொல்றோம் கொஞ்சம் தான் சூடு ஏறும். கொடைக்கானல் ஊட்டி. ஆனா தெரியுமா, நான் படிச்சேன், ஜெர்மன்ல மட்டும் சூட்டுனால 10,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பிரான்ஸ்ல அதை விட அதிக பேர் இறந்து போனாங்க. நம்ம இருக்கிறத எவ்வளவு சொன்னாங்க. ஆண்டு நமக்கு பலனை தந்திருக்கிறார், அடித்து போகாமல் காத்திருக்கிறார். எல்லா தங்களை தெய்வ பிரசன்னத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். நான் சொல்றேன், அவருடைய சமூகம் உங்களோடு வந்துச்சு. 7 மாதம் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்துச்சு. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தா வெளிப்படுத்தல விசேஷம் நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, யோவா கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். கர்த்தரை ஆராதிக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கைகூற கடவோம். கடந்த 6 நாட்களும் நம்முடைய சொந்த வேலையெல்லாம் செய்ய சம்பவம் செஞ்சாரு. கை கால் ஓடுறதுக்கு, உழைக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, அவன் ஸ்தோத்திரம், இன்னும் அவன் ஸ்தோத்திரம் நல்லா என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் ஏசப்பாவே செஞ்சாருல்ல. செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரு. சொல்லுங்க. அப்படி வருது. அவருடைய பிரசன்னம் என் கூட இருந்துச்சு, கைவிடவே இல்லைன்னு சொல்லுங்க. அப்படியே கரையில் வைக்கிறார். இந்த பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
செய்யுமே உயிரே உறவே என் நண்பரே என் தெய்வமே என் தாமரே நீங்க வாழும் ஆண்டவரே இயேசுவே செய்யுமே உடைய கரங்களை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் உயிரே உறவே என்னை யாரை செய்யும் ஆண்டவரே வாழும் ஆண்டவரே உயிரே செய்யுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. I need thy presence of God. இந்த மகிமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வல்லமை வேண்டும் ஆண்டவரே. இந்த வேளை அபிஷேகம் பண்ண ஆண்டவரே. இந்த வல்லமை அதை நிரப்பு ஆண்டவரே. என்னை நிரப்பு ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்கள் திறந்து எவ்வளவு நேரமா பாடல்கள் மூலமா கர்த்தர் ஆராதிச்ச மகிமைப்படுத்தும். இப்ப ஜெபிக்கிறதான நேரம். இயேசுவா உம்முடைய வல்லமையா என்னை நிரப்புங்க. உம்முடைய மகிமையா என்னை நிரப்புங்க. என்னை அபிஷேகம் பண்ணுங்க. உம்முடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் என் வீட்டாயில் இறங்கிற அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அக்கினி என் மேல பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அவன் முட்செடியில் சீனாய் மலையில் பற்றி எரிந்த அந்த முட்செடியின் மேல் பற்றி எரிந்த அக்கினி என்னை பற்றி எரியட்டும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த வேளையில் என்னை பலப்படுத்துங்க. உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய மகிமையால் என்னை நிரப்புங்க. ஓ இயேசுவின் நாமத்தில் எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் சன்னியாக we worship the Lord. கரங்களை தட்டி பேரோசிகளை கை தாளத்தோடு பத்து நேரம் வீணையினாலே கர்த்தரை துதிக்க போகலாம். கர்த்தரை ஆராதிக்க போகலாம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. விட்டு கொடுத்து ஆராதிக்க போகலாம். கர்த்தருடைய பிரசன்னம் தேவ மகிமை இப்பொழுது உங்களை ஆட்கொள்கிறது. தேவ மகிமை உங்களை கரைகளத்தை மாற்றுகிற கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்களை கொள்கிறது. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க. இறங்கி வருகிறது. பரலோகத்தை ஆட்கொள்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உங்க உணர்வை சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்க நீங்க இல்ல. அவர் உங்களுக்கு இருந்து உங்களை ஆளுகை செய்வா, உங்களை பலப்படுத்துவா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது அல்லேலூயா உங்களுடைய விலையை மாறும். உங்களுடைய பிரச்சனை மாறும். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவா. அவர் அவர் கவுன்சிலர். அவர் ஆலோசனை உங்களை வழிநடத்துவா. Oh Jesus, hallelujah. இல்லாமல் ஒன்றுமில்லை.
8வது மாதத்திலும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்துக்காக செலுத்துகிறோம். அத்தனை பேருக்கு கிடைக்காத அருமையான நாளை தந்திருக்கிறீங்க. ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண நன்றி செலுத்துகிற செய்கிறேன். என் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். என் பிரசனத்தில் உடைய பிள்ளைகள் அவன் தகப்பன இருக்குமோ என் பிரசனமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். என் கரமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய அற்புதத்தில் கரம் வெளிப்படட்டும். அவருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவீராக. என் பிள்ளைகளை கர்த்தர் அவன் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. என் பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறுவதாக. என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா சகல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. வெளிப்படுத்தும். கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து ஆதரவை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். வேதமாய் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 32:1 முதல் வசனங்களை ஒருவரையார் நாம் வாசித்து கற்கக்கூடிய நாமத்தை மகிமைப்படுத்த வேத புஸ்தகங்கள் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:1 முதல் கடைசி உரிய வசனங்களை நாம் வாசிப்போமாக. ஆமென். Register. Yes. Hallelujah. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்கள் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தேன். உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜனப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இஸ்ரவேலுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியவர்களோ திரும்பை சூழ்ந்து கொள்ளும். கடைசி வசனத்தை அவன் நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். ஆமென். வாசித்த இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அன்று சொன்னார்கள், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில கண்ணை வைத்து 8வது மாதம் முழுவதும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை போதித்து நடத்துவார். அல்லேலூயா. உங்க மேல கண்ணை வச்சிருப்பார். அல்லேலூயா. உன்னை கண்ணை வேற எங்கேயோ விளக்க மாட்டார். உங்க மேல கண்ணை வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்றோம். போக வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழியை காட்டுவார். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த 8வது மாதம் உங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற இந்த கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய கரங்களை நன்றாக உயர்த்தி சத்தத்தோட முன்னலேயே சொல்லலாமே. ஹல்லேலூயா. 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 அவரும் இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து மனப்பாடம் செய்வார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
முளைத்தது. வேர் ஏறின போதும் அது தீர்ந்து போய் வேறில்லாமையாய் உலர்ந்து போயிற்று. அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்கள் சொன்னார். கேளுங்கள், இருக்கிறவன் ஒருவன் மிதிக்க புறப்பட்டான். அவன் மிதிக்கையில் சில விடைய பலியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பற்றிட்டு போட்டது. சில விடைய அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிரானாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வேர் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆற்றல் தொழுவதற்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொலைகாரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாக காக்கிறவன் ஆடுகளுக்கு வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். உடல் குடிகளே எல்லாம் கட்டிலே கெம்பீரமாய் பாடுங்கள். அணிந்து கைப்போடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவை தரிசனம் செய்வார்கள். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்யும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். സ്നേഹിതരല്ലാക്കളത്തിനും സ്നേഹിപ്പാൻ എടുക്കുമ്പോഴേ സഹോദരൻ പറഞ്ഞിരിക്കണം. அத்தனை வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அத்தனை வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வரும்போதுதான் ஏதோ ஒரு வசனத்தை அப்படியே ஞாபகப்படுத்திட்டு வந்து பிள்ளைகள் பெற்றோர்கள் கவனமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, ஸ்கூலில் அவங்க ஃபஸ்ட்டு வாங்க டியூஷன் அனுப்புறீங்க. அதுபோக நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்க. டியூஷன் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை வச்சு சொல்லலைன்னா அப்படி அடிச்சு சின்ன பிள்ளை அட்டின்னு வாங்குறீங்க. வசனத்தை எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? ஆமாம், எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. இதுக்கு சொல்லியிருக்கிற நம்முடைய உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மெமரி வாட்ஸ் அதுக்கு அக்டோபர் மாதத்தில் சொல்லணும். இங்கே இப்போ படிக்க சொல்லியிருக்கு. அதிலிருந்து பார்த்தா லோலாலும் ஈத்தனும் தான் அதை படித்து பாருங்க போல வைக்கலாம் மறந்தாச்சு போல. ஆசிரியர்கள் பெற்றோர் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. புஸ்தகம்லாம் எடுத்தீங்களான்னு கேட்குறது மாதிரி பைபிள் எடுத்து படித்து அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்கா பிள்ளைகள்கிட்ட இருக்குதா? பிரிண்ட் அவுட் இருக்குதா? உங்களுக்கு பிரிண்ட் அவுட் இருக்குதா? இல்லை, அவங்க இதுவையும் படிச்சுப்பீங்க. சொல்லணும் எனக்கு யாரெல்லாம் பிரிண்ட் அவுட்லேயே என்கிட்ட கேட்டு கூட்டம் முடிஞ்சது என்று சொல்லுங்கள், உங்களுக்கு இடையில நான் எடுத்து கொடுத்துருவோம். சரி, இல்லை கை கூப்பிடுங்க, கண்ண முடியும், கை சோகணும். எல்லாம் அந்த ஒரு இருபையுடைய சூழ்நிலை பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறோம். பிள்ளையாண்டான நடக்க வேண்டிய வழியில் நடந்து முதல் வயதிலும் அதை விடாதிருப்பார். எங்களுடைய பிள்ளைகள் அந்த சிறு வயதிலேயே அவருடைய வசனத்தை படிக்கணும்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பிள்ளைகள் வசனங்களை மனப்பாடம் செய்யணும். என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாய், பலசாலிகளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் அன்று வளர கர்த்தர் கிருபை தாரும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தாரும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் வகுப்புல முதல் மாணவனாக மாணவியாக தேரட்டும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கட்டும். வரும் நாட்களில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து நமக்கு சாட்சியாய் வாழ என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளோடு தங்கியிரும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கிளைமேட் சேஞ்சில் ஏற்படுகிறதான விறகினங்கள், விஷ காய்ச்சல்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாத ஆண்டவரே கொள்ளை நோய்களிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். நாம மகிமைப்படுத்தோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் நமக்கு விசேஷ நம்ம நம்முடைய சபையில நம்ம மாதத்தோறும் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். நம்ம ஜெபித்து வருகிறோம். நம்ம நம்முடைய ஞானஸ்தான தொட்டி கட்டின பிற்பாடு இது 3வது ஞானஸ்தானம். அல்லேலூயா. 4 மாதங்களில 3 ஞானஸ்தானம். எத்தனை மாசம் ஆயிடுச்சு ஞானஸ்தானம் தொட்டி ஓபன் பண்ணி? ஆமென்.
பேசுகிறோம் 5ஆம் மாதம் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய கிருபையா இன்றைக்கும் 2 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபை சார்பாக சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்க போறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கை செய்த நன்மைகளை ஸ்தோத்திர கர்த்தர் ஆசீர்வாதங்களை சாட்சியா சொல்லுவாங்க. சாட்சி பவர் கொடுக்குறதுனால சாட்சி சொல்றீங்களா? பைக் எடுத்து கொடுப்பான். கர்த்தர் நல்ல முன்னாடி வந்து சொன்னா நல்லா வரைக்கும் 2 பேருக்கு முன்னாடி கர்த்தர் மறுபடியும் பைக் கொடு. எனக்கு இன்னும் சரியா வந்து வாயெல்லாம் பேசக்கூடிய வரல. அதுக்காக நான் சின்ன பிள்ளையில இருந்து கிறிஸ்டியன்ல தான் படித்தேன். ஆனால் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்து கிறிஸ்டியன்ல தான் படித்தேன். எல்லாம் தெரியும். ஆனால் என்னை வந்து கல்யாணம் எடுத்தது ஹிந்தியில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்பொழுது நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் எப்படியாவது கிறிஸ்டியனாக மாறணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். எனக்கு கர்த்தர் வந்து எனக்கு இன்னைக்கு உதவி செய்வார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும், அதுகளும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதற்காக நீங்கள் எனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னால் மட்டுமே கண்மணி போல் பாதுகாத்து வந்தார். அதற்கு கூட ஸ்தோத்திரம். எத்தனையோ வருஷங்களா ஆக்சுவலி நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியன், எல்லாமே சர்ச் போவேன். பட் ஆனால் நான் முழுமையாக கடவுளுக்குள்ள அந்த சால்வேஷன் கிடைச்சது வந்து காலேஜ் டைமில் தான். கர்த்தர் அவ்வளோ அழகாக என்னை வந்து அந்த பாதையில் நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அவ்வளோ புதிதாக எனக்கு. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு உண்மையுள்ளவராக எப்போவுமே இருந்திருக்கிறார். அவரை இன்னும் அதிகமாக எனக்கு அவரை நான் வந்து தேட தொடங்கும்போது அவர் எனக்கு புதிய காரியங்கள் எனக்காக வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போதுலேருந்து எனக்குள்ள ஒரு இது. எங்கள் அப்பா குடும்பம் எல்லாருமே வந்து இன்னும் ரசிக்கப்படல. ஆனாலும் நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்பா எல்லாரும் கூட தான் இருந்து நான் இதை வந்து அப்பாவோட சம்மதத்தோடு தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இருந்தேன். என்னை சுற்றி எல்லாருமே வந்து சீக்கிரம் எடுத்துருன்னு சொன்னாலும் எனக்குள்ள காட் வந்து கொடுத்த ஒரு ப்ராமிஸ் வந்து எல்லாவற்றையும் அது நேற்று காலத்தில் நேர்த்தியே நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு காட் அதை தான் ரிமைண்ட் பண்ணி கொடுத்தாங்க. எத்தனையோ தடவை நானும் வந்து பேப்டிசம்க்கு டைப் பண்ணப்போ கூட ஏதோ ஒரு காரியங்கள்ல அது தடைப்பட்டு கூட இருந்துச்சு. ஏன்னா கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். பேப்டிசம் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்லாம். ஆனால் ஏதோ ஒரு தடங்களை எப்பவுமே இருந்துச்சு. கர்த்தருடைய இதுல இல்லை, பட் ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையில வந்து நான் உறுதி இல்லாமல் இருந்தேன். அப்போ நான் ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது காட் சொன்ன ஒரே விஷயம், எனக்காக நீ வெயிட் பண்ண, உனக்கான அந்த நேரத்தை நான் கொடுப்பேன், அப்போ எல்லாமே நேர்த்தியாய் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு தடங்களும் எல்லாமே வந்து நான் நினைத்த உனக்கு வைத்திருக்கிற பாதையின் படி நடந்து போவேன், அதுக்காக வெயிட் பண்ண என்கிட்ட அது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நான் இப்போ கொஞ்சம் வருஷங்களா நான் வந்து ரொம்ப அது இறுக்கமாக பிடித்து கொண்டேன். நான் எத்தனை பேர் என்கிட்ட என்ன கேட்டாலும் வச்சாலும் நான் அந்த ஒரு இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல என்னோட அப்பா எல்லாரும் ஒன்றாக இருந்து குடும்பமாய் சேர்ந்து நான் எல்லாருக்கும் முன்னாடியும் எடுத்தது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு காட் கொடுத்த அந்த ப்ராமிஸை வந்து நான் கண்கூட பார்த்தேன். எனக்கு எவ்வளோ அழகாக வந்து நான் குழந்தையிலேருந்து நான் விலகவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாள் முதல் கர்த்தர் என்னை வந்து கண்மணி போல பாதுகாத்து இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறார். என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி, எனக்கு முன்பாக சென்றவர் எனக்கு முன்னாடி செவ்வையாக்கி இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்னோட ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்லையும் ஸ்கூலில் இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அடுத்து நான் இப்போ யூகே போய் அங்கேயும் என்னோட காரியங்களோட வேலை எல்லாவற்றையும் அங்கேயும் எல்லாற்றுக்கும் அதிகாரியாக என்னை வைத்திருக்கிறார். அவரோட கிருபை எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது, அவ்வளோவா என்னை நடத்தியிருக்கிறார். இங்கே நிற்கிறது நான் ஒரு டெஸ்டினியாக தான் நிற்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு இல்லைங்கிறத நிறைய பேருக்கு அப்போ தெரியும். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ பேர்
எனக்கு முன்னாடி இங்க எனக்கு கடவுளோட நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த பேப்டிசம் இந்த நாளையும் கர்த்தர் என்னை அவ்வளோ ஆசீர்வாதமா எனக்கு நிப்பாட்டி இருக்கிறார். அதுக்காக நன்றி. எல்லாரும் எங்க குடும்பத்துல எல்லாரும் ரசிக்கப்படணுங்கிறதுக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் அதுக்காகவும் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்தடுத்து கடவுள் என்னோட மேரேஜ் லைஃப்ல என்னை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படியில் அவரோட வாழ்க்கை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோட உடன்படி படி நடந்து அவரோடு நான் இந்த வாழ்க்கையை ஃபுல்லாக இது பண்ணவும், இந்த கடைசி மூச்சு வரையும் அவருடைய நாமத்தை எல்லாருக்கும் நான் சொல்லவும், மற்றவர்களுக்கு அவரை கொண்டு சேர்க்கவும் கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தபடியா எல்லாரும் எனக்காக ஜெபிச்சு என் குடும்பத்துக்காகவும் எல்லாருக்கும் ஜெபிக்கப்படி கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான சாட்சிகளை கர்த்தர் கேட்க உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 2 பேருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டுள்ளது. ஆமென். ஞானஸ்நானம் என்பது சபை பரிசுத்தத்துக்காக அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஒரு திருமணத்துக்கு அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்கத்துக்கு, ஒரு கல்லறை தோட்டத்துக்குரிய இல்லை. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு உடன்படிக்கை செய்து இன்னைக்கும் அவன் ஞானஸ்தானத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்கன்னா கூட்டம் முடிச்சதும் ஞானஸ்தானம் கொடுக்கறது நாங்க ரெடியா இருக்கிறோம். இல்லையா? அப்ப சொல்ல முடியும் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பிலிப்புட்ட அவன் கந்தாக மந்திரிக்கு அப்படியே அவனை தான் சந்திக்கிறான். சந்திக்கும்போ அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய அவன் ஸ்தோத்திரம் பாடு மரணத்தை அவன் ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்து வருகிறான். சொல்லி கொடுத்து வரும்போ அந்த கந்தா வச்சுக்கிறான், தண்ணி இங்க ஏராளம் இருக்கிறது, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அல்லேலூயா. உனக்கு தடையில்லைன்னா ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அவரை மறைத்து கொண்டு போறான்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒரே நாள் தான், ஒரே நாள். 6 மாசம், 1 வருஷம், 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்து தான் இருக்கணும் இல்லை. என்னைக்கு இயேசுவை நம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆயத்தப்படுறோமோ, அப்போ அவன் ஸ்தோத்திரம் நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் அதற்கு வாழ்க்கை நமக்கு கிருபை தருவாராக. 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆண்டுடைய ராஜ்யத்தில் புதிதாய் பிறந்த குழந்தையாய் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்க கூட இருப்பார். நம்ம நேற்று வரை இன்றைக்கு காலை இருந்தது போல இன்றைக்கு நீங்க சூசன் பீப்புள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள். அவர் உங்களை ஸ்தோத்திரம் அற்புதப்பட்டமாய் நடத்துவார். அல்லேலூயா. அது அவங்களுக்கு ஏற்படுவார், உங்களுக்கு தலைவராக இருப்பார், தேவையெல்லாம் சந்திப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நல்லவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரக்குள் இருப்பதாக சில வீட்டுகளை விரைவாக சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்ல உங்களுக்கு திருவிருந்தாராதனை இருக்கிறது. ஐயா அவன் சுந்தர விரைவாக ஸ்தோத்திரம் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நல்லவர் அவன் ஸ்தோத்திரம் அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 6-7 வருடமாய் இந்த அதிகாலை ஜெபம் நடைபெற்று வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதிகாலை ஜெபிப்பதுனா அவன் சில நாளெல்லாம் தூங்கிடுவாங்க. இதை ஆரம்பிச்ச பிற்பாடு தடையில்லாம கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலை ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவன் மொபைல் வச்சிருக்கிற அத்தனை பேரும் அவன் சரியாக 5:15 மணிக்கு நீங்க அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு வருமோ அவன் ஸ்தோத்திரம் எல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆன்லைன்ல அவன் ஸ்தோத்திரம் நெட் இருக்குதுல்ல, அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் எழுப்பணும் சகோதரிகள், அதிகாலையில் எழுப்பணும் சகோதரர்கள், அதிகாலையில் எழுப்பணும். அவன் வேதம் சொல்கிறது காலை தேடுகிறவனை கண்டடைவான். அதிகாலையில தான் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அப்படித்தானே? சூரியன் வந்து அங்க போய் நிறைய சோர்வு நல்ல புரட்டை விட்டு தூங்கிட்டு என்ன செஞ்சாங்க? வேதத்துல நீங்க வச்சா நல்லா தெரியும். நல்லா தூங்கிட்டு ஆண்டவர் தர்றதானே, நம்ம வீட்டு முற்றத்துல தானே, வீட்டு முற்றத்துல தானே மண்ணா இருந்துச்சு, நம்ம வீட்டு முற்றத்துல தானே, நம்ம எப்ப வேணாலும் பொறுக்கிக்கலாம் அப்படின்னு நல்ல புரட்டை விட்டு தூங்கிட்டு அவன் எழுந்து அவன் சொல்ற காலையில பெரிய பக்கெட்டை எடுத்துட்டு, அன்னைக்குன்னா என்னது பக்கெட்ல அன்னைக்கு என்ன வச்சிருப்பாங்க, நல்ல என்னது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன அது என்னது சொல்லுவாங்க, கடவும் பெட்டி இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, குட்டை. அவன் சொல்ற குட்டையை எடுத்துக்கிட்டு, பெரிய குட்டையை எடுத்துக்கிட்டு அங்க போய் பார்த்தா ஒண்ணு இல்லை, மணல் தான் இருந்துச்சு, மண்ணு தான் இருந்துச்சு. பைபிள் சொல்றது இல்லையே, கிடைச்சிச்சா அன்னைக்கு? அன்னைக்கு அவங்க பட்டினி. போய் யோசிச்சுக்காங்க, அதிகாரம் எடுப்பலன்னா அவனுக்கு ஆவிக்குரிய ஆமை ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை, ஆவிக்குரிய மண்ணா இல்லை, நீங்க பட்டினியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென்.
காலை தேடுகிறவனை கண்டடைவார். அதிகாலையில் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. பலப்படுத்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்த உங்களை சக்திப்படுத்துவார். அல்லேலூயா. தினமும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த வாரம் ஜெபம் பண்ணவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த வாரத்துல யாரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாரெல்லாம் வந்தீங்க ஜெபிப்பதற்கு? ஆமென். லட்சுமி சிஸ்டர் வந்தாங்க. வேற யாரு? ஆமென். சரண்யா வந்தா அதை கொடுத்துருந்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த வாரமும் திங்கட்கிழமை வந்து ஆமென். ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை சோனா ஜெபிக்க வர, செவ்வாய்க்கிழமை லதா சிஸ்டர், புதன்கிழமை சுதா சிஸ்டர், வியாழக்கிழமை சபி சிஸ்டர், அவன் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை கெட்சியா. அவன் ஸ்தோத்திரம். உங்க அத்தனை பேரும் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் ஜெபம் பண்ண வராதவர்கள் இந்த வாரம் 2 நாள் வந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, நான் சொல்றது புரியுதா? ஆமென். யாரெல்லாம் வரலன்னு உங்களுக்கு தெரியும், நான் பாசி சொல்லலை. அவங்க இன்னைக்கு 2 நாள் வந்து நினைச்சிருங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சூப்பர். நம்முடைய கடந்த வாரம் நம்ம அறிவித்திருந்த நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் டிஸ்ட்ரிக்ட் கன்வென்ஷன் வருகிற ஸ்தோத்திரம் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அந்த 16ஆம் தேதி ஆராதனை நமக்கு காலையில் ஆராதனை முடிச்சு நம்ம எல்லாரும் பொது சபை ஆராதனையாக கன்னியாகுமரி மாவட்டம், அது போல கேரளாவிலிருந்து ஸ்தோத்திரம் நெய்யாற்றுகிறது திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையுடைய விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளுகிற அந்த பொது ஆராதனை எல்லாரும் நம்மளால கண்டிப்பா கலந்து கொள்ளணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் கலந்து கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் வருவீங்க? மௌனம் சம்பந்தத்துக்கு அறிவு எல்லாம் சேர்ந்து ஒரு வேன் பிடிச்சு போகணும். அப்படிதானே? ஒண்ணு வேண்டாமா? இதுவரை வராதவரும் கண்டிப்பா இந்த மாதம் வரணும். நம்ம ஸ்தாபனம் நம்ம இந்த ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கலந்து கொள்ளணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போனா அன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பரிசுத்த பந்தி இருக்கும். கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நானும் அதுல எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. நானும் அதுல கண்டிப்பா என்ன செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதோடு கூட அன்னைக்கு அந்த பொது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒரு பயங்கரமான அன்பின் விருந்து வைப்பாங்க. அன்பின் விருந்து வைக்கும்போ சொல்ற அன்னைக்கு அந்த கமிட்டியில கூப்பிட்டுட்டு என் மேல ஒரு சீட்டு போட்டு கொடுத்துறாங்க. என்ன செய்யணும்னா, நீங்க உங்க சபை ஒரு மூடை அரிசி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா செய்வோம். ஒரு மூடை தானே, கண்டிப்பா நாங்க செய்வோம். அல்லேலூயா. நல்ல 100 மூடை ஒரு மூடை 100 கிலோ அரிசி எடுத்து கொடுக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 25 கிலோ வச்சு கொடுக்கணும். அரிசி வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் மொத்தம் வாங்குவாங்க. காசு கொடுக்கணும். 25 கிலோவுக்கு வச்சு 4 பேரோட கொடுக்கலாம். இல்ல பாஸ்டர் ஒரு மூணு அரிசி நானே எடுத்து கொடுத்துறேன் பாஸ்டர், அப்படியா இருந்தாலும் கொடுத்துடலாம். இல்ல ஸ்தோத்திரம் 50 கிலோவுக்கு நான் கொடுத்துறேன். எப்படி நான் நினைக்கிறேன், ஒரு மூணு அரிசி வந்து 5500 ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய இதயத்திலேனா அதுக்கு செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் நம்முடைய கூட்டத்திற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய 21 நாள் ஜெபம் செப்டம்பர் மாதத்துல நம்ம ஆரம்பித்து அக்டோபர்ல முடிவடைகிற விசேஷ 3 நாள் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்திலும் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை வாங்கிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஸ்தோத்திரம் கூட்டம் முடிந்து நமக்கு ஞாயிற்பள்ளி வந்து அதில் பங்கெடுங்கள். அடுத்த வாரம் சிஏ கூட்டத்துக்கு நீங்க அழைக்கப்படுங்கள். இந்த வாரத்துல பர்த்டே நாளைய தினம் நம்முடைய சோதரம் மஞ்சு சிஸ்டருக்கு பர்த்டே. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அவர்களுடைய புது வயதிலே புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பாராக. அவர்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளில நம்ம பிள்ளை சொன்னது போல உடைய ஜெபத்தை கேட்டு பேரணுமா சோபனா ஸ்தோத்திரம் அவனுடைய நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறா, நிறைய வந்திருக்கிறா. நம்ம ஸ்தோத்திரம் அப்படிதானேம்மா. அவன் அன்னைக்கு உதச்சதை ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்யும். இல்லையா? அவன் ஸ்தோத்திரம் நாட்கள்ல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல, ஞானஸ்தானத்தை குறித்து சொல்ல அந்த உதவி செய்தான். அதை இன்னைக்கு நம்முடைய சபையிலே நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. அவங்க குடும்பம், அவனுடைய தாய் தகப்பன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீங்க எழுப்பலாம். உங்களை நாங்கள் வாழ்த்துறதுக்கு ஸ்தோத்திரம்
எதுவா இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க அப்படிதானே? திருநெல்வேலி. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உங்களுடைய சபை சார்பாக என்னுடைய சார்பாக வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லா காரியத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது அவர் எழுதுகிட்டு கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறதான நேரம். அவன் ஸ்தோத்திரம். நாம் விசேஷ பாடலை பாட கேட்கும் பொழுது கர்த்தருக்கு அவன் தசும பாகங்கள், முதற் பலன்கள், நன்றி காணிக்கைகள், முதல் காணிக்கைகளை செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரும் எழுந்து நிற்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கேட்க போகிற செய்திக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கீதக்காரன் தேவனுடைய ஆலயத்துல காணிக்கையை அபாரமாய் குவித்து வைத்து இப்படியாய் சொன்னார், ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நானும் இந்த ஆண்டவருடைய ஜனங்களும் ஏமாத்திரம் அப்படியே பிள்ளைகள் படைத்திருக்கிறார். இந்த காணிக்கையை அங்கீகரிப்பீராக, இதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எனக்கு கொடுக்க முடியவில்லையே, தசமமாக கொடுக்க முடியவில்லையே, ஆண்டவரே நன்றி காணிக்கை கொடுக்க முடியவில்லையே, என்னுடைய வருமானம் சரியில்லையே, அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய பொருளாதார எல்லைகள் விரிவாகட்டும். ஆசீர்வதியும், தேவை அனைத்தையும் கர்த்தர் சந்தியும். இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை வீட்டு செலவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் தகப்பனே உடைய கரத்தில் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவர், எங்களோடு பேசுவீராக. அடிமை மறுத்தினை வெளிப்படுவீராக. உடைய பிள்ளைகள் என்ன அவன் தேவையோடு வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறீர். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் விருப்பத்தை நிறைவு செய்து உடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கி, உடைய வார்த்தை அனுப்பி பிள்ளைகளை தைரியப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கரக்குள் இருக்கிற தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே கருவா பேசுறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இந்த வருடத்துல விசேஷமா ஒரு வேத பகுதி அழைச்சு வருவோம் இல்லையா? நம்ம விசுவாச வீரர்கள், அவை சொல்ற ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிற தலைப்புல நம்ம அவை ஸ்தோத்திரம் அநேக வேதத்தினுடைய பரிசுத்தவான்களை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்ததான வேதாகமத்தின் சாட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். இந்த நாளில் ஆமென் ஸ்தோத்திரம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனாவது வசனம்? 9வது 10வது வசனத்தை நம்ம தியானித்தோம். அதுல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலவேளையில இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சொல்றேன். யாவேசுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய வேண்டிக் கொண்டதை அவன் கொடுத்தாரானால் நீங்க வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவன் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணல. அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவன் வேத புஸ்தகம் சொல்கிறது மணவாட்டிக்கு தோழியா இருக்கிறாங்க. தோழியுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதானால், தோழனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதானால் அவன் மணவாட்டியா இருக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஆமென். கரவுயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். யாபேஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யாபேஸ்னா என்னது? அர்த்தம் என்னது? சொல்லுங்க. துக்கம். அல்லேலூயா. சிலவங்க எப்பவுமே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் கஷ்டம் தான், கொடுக்காட்டாலும் கஷ்டம் தான். சிலவங்க அவன் சொல்ற முகத்துல சிரிப்பே வராது. சிரிக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்றது சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். பவுல் எப்ப இது சொல்றாரு தெரியுமா? அவன் ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில 3 அடி அவன் 3 அடி அவன் ஹைட் உள்ள ஒரு அறைக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 அடினா நம்ம எவ்வளவு இருப்போம்? அவன் எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு நேரம் தலை நிமிர முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது. அவன் அப்படி குண்டி போய் குறியதா இருக்கணும். அவன் ஸ்தோத்திரம் சரியா படுக்க முடியாது. அந்த இடத்துல அவன் ஸ்தோத்திரம் விதி எழுதியாச்சு, ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. அவன் சிறைச்சேதம் பண்ணணும். அவன் ஸ்தோத்திரம் அப்படின்னு வந்த பிற்பாடும்
அந்த சபையை கடைசியில் எழுதுன நிருபம் தான் பிலிப்பியர் நிருபம். அப்ப சொல்றாரு அவர் சிறைச்சாலை நிருபம் இருக்குது, அதுல அவர் ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நிருபம் 1 தீமோத்தேயு தீத்து ஆகிய நிருபங்கள் எல்லாம் சிறைச்சாலை நிருபங்கள். அப்ப இதுல சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க சந்தோஷமா இருங்க, உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பாஸ்டர் நான் வேண்டுனா தானே கேட்க போறதுங்க, நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா, கேட்டு இருக்கிறோமா, நீங்க வேண்டுனா கர்த்தர் அதை தருவார். அவர் துருத்தில சேர்த்து வைப்பா. அவன் நீங்க மறந்துடுவீங்க கேட்டுட்டு, ஆனா கர்த்தர் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாபேஸ் துக்கம் அவருடைய பேரே துக்கம். அவன் ஸ்தோத்திரம் அப்படின்னு இன்னும் சொல்லப்படுறது துக்கத்தை உண்டாக்குகிறவன். அதுக்கு இன்னொரு மீனிங். அல்லேலூயா. அப்போ அவரை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அம்மா என்ன பேர் கொடுத்தா யாபேஸ் என்ற பேர் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் என்ன சொல்றது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்தை சார்ந்தவனுக்கு அவன் அப்பா யாருன்னு சொல்லப்படல, அவனுடைய பிள்ளைகளை குறித்தோடு சொல்லப்படல. இந்த அவன் நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை பெற்றான், இவன் பிறந்தான், அவருடைய ஒரு வம்ச வரலாறு பட்டியல் இருக்கிறது. அவன் யாரை குறித்தும் அவன் வேண்டினா ஜெபம் பண்ணினா பரிசுத்தமானா அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லப்படல. அவங்க பெயர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாபேசுக்காக அவன் 1 நாளாகம புஸ்தகத்துல 2 வசனத்தை அவன் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் ஜெபிக்கிறவன் ஆகையால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க விசேஷமானவங்க, வித்தியாசமானவங்க. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள். ஆமென். வேற யாரும் எங்க குறிப்பிடப்படலங்க, யாபேஸை மட்டும் எழுதி வச்சிருக்கிறாரு. யாபேஸ் அவன் ஸ்தோத்திரம் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் சொன்னேன், நான் கடந்த வாரத்துல நான் சொன்னேன் 4 அவன் சொன்ன அவன் எப்படி வேண்டிக் கொண்டான், ஏன் தேவன் அருளினார் சொல்லி அவன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அவன் ஸ்தோத்திரம் அவன் அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா 4 காரியம் சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் அதுக்கு பிறகு நாங்க எத்தனை சீரியல் பார்த்தோம் பாஸ்டர். அதுக்கு பிறகு அவன் எத்தனை வார்த்தையெல்லாம் எங்கிட்ட கடத்தோம் சீரியல் பார்க்கலாம். எத்தனை பிரசங்க கேட்டோம் தெரியுமா பாஸ்டர்? நாங்க காட்ஸ் டிவில, வேற என்ன டிவில, ஹெவன் டிவில, அந்த டிவில, இந்த டிவில நிறைய பிரசங்கங்களை கேட்டோம் பாஸ்டர். அதை விட பாட்டு கேட்டோம் பாஸ்டர். உங்க பிரசங்கம் அடியில போயிடுச்சு பாஸ்டர். நிறைய பேருக்கு டிவி பார்க்கறதும் அங்க பேசுறதெல்லாம் மறக்கா. இங்க பாஸ்டர் அவன் சோத்திரம் அவன் கொடுக்கிற மெசேஜ் எல்லாம் மறந்துடும். அதுதான் பேசுறது இல்லையா பாஸ்டர், ஞாபகம் இருக்குது வர மாட்டாங்க. அவன் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபிக்கிறவன், அவன் நான் யார்கிட்ட ஜெபிக்கிறேன் என்பதை அறிந்திருந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணணும். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் யார்கிட்ட ஜெபம் பண்றேன்னா தருகிறவர்கிட்ட நான் கேட்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபித்தார். அவன் கருத்தோடு ஜெபம் பண்ணினான். எதேவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு நிருபத்தில், அவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் கருத்தா ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யாபேஸ் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். அப்படிதானே அவன் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அவன் சொல்றான் அவிசுவாசத்தோடு ஜெபிக்காதீங்க. தருவாரா தரமாட்டாரான்னு நினைச்சிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு போகதான் மற்றது எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சந்தேகப்படாம ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்புறம் தேவனுடைய சித்தப்படி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. தேவன் விரும்புறபடி ஜெபம் பண்ணான். அப்படிதானே? அவன் சொல்ற எல்லா ஜெபமும் கேட்கப்படுவது கிடையாது, எல்லா ஜெபத்துக்கும் பதிலும் வராது. ஆண்டவர் உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் பதில் தந்திருக்காரா? தந்திருக்கிறார்.
எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். அப்படி தந்திருந்தா நம்ம எனக்கு இங்க இருந்துப்போமா? எத்தனை தடவை நம்ம சொல்லி ஆண்டவரே என் உயிரை எடு ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சத்து போனா நல்லா இருக்கு. இந்த மனுஷனுக்கு கூட வாழ்றதோட சத்து போனா இந்த ஜபத்தை கேட்டிருப்பாரு. இந்த ஜபத்தை கேட்கல. ஹல்லேலூயா. சில ஜபத்தை ஆண்டவர் இவன் என் பிள்ளை அறிவில்லாம ஜெபம் பண்றாரு கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நாம சித்தப்படி கேட்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. அவன் இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தார்? என்ன ஜெபிக்க சொல்லி கொடுத்தார்? பரமாண்ட சீசனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அப்போ நம்முடைய சித்த பரலோகத்தில் அப்படி ஜெபிக்க. அப்போ அந்த சித்தப்படி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சொன்னேன் அவருடைய அவன் சொன்ன மட்டுமல்ல அவருடைய சித்தப்படி வாழணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா அவருடைய சித்தப்படி வாழ்றோமா? யாபேசுடைய ஜெபத்துக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வேண்டிக் கொண்டதே அவ்வளவுதான். என்னெல்லாம் வேண்டும்னா அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே முதல்ல சொன்ன ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் காலையில எழுப்பி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அது சுயநலமான ஜெபமா இருந்தாலும் சொல்லணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன அவன் சொல்றான் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணாங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாபேல் ஜெபம் பண்ணா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். தாவீது ஜெபம் பண்ணா என்னை ஆசீர்வதியும். சாலமோன் ஜெபம் பண்ணா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஆயக்காரன் ஜெபம் பண்ணா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். அதனால எல்லா நேரம் எப்பவும் ஆசீர்வாதம் இல்ல. அவன் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். கவனிங்க ஆசீர்வாதம். யாக்கோபு அவன் ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிங்கன்னா நான் இங்க வந்துட்டு அப்புறம் யாபேசுக்கு வரேன். கவனிங்க அவன் ஜெபம் பண்றான். எங்க யாக்கோபுக்கு ஆற்றங்கரை இல்லையா? அவன் இரவு முழுவதும் தனித்திருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாரோலியே உம்மை போக விட கட்டி வச்சிருக்கிறான். எதுல கட்டி வச்சிருக்கிறான்? சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான். என்ன எதனால கட்டி வச்சிருக்கிறான்? எதனால கட்டி வச்சிருக்கிறான்? கண்ணீரால கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. உபதேச புஸ்தகம் நினைக்கிறேன் அதுல வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீரா அவன் சொல்றான். அவன் அழுது கெஞ்சினான். அவன் அவனுடைய கூப்பாட கேட்டுட்டு அவன் கண்ணீர் இருக்க அந்த சங்கிலியை உடைச்சிட்டு அவன் போக முடியாது. அப்படிதானே? கேட்ட ஆண்டவரே ஆசீர்வதி. எப்போ ஜெபம் பண்றான் அவன்? ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல அவனுக்கு ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் போகிற வழியில எனக்கு என்ன தாரும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரப்படினால் அவன் ஸ்தோத்திரம் நான் நிறுத்தின இந்த கல் உமக்கு விடா. கேட்டது என்னது? சாப்பாடோ? சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பாடு சாப்பாடு வேணும் இல்லையா? அவன் ஸ்தோத்திரம் சாப்பாடு வேணும். அவன் சாப்பாடும் வஸ்திரம். அவன் ஸ்தோத்திரம் மானத்தை மறைக்கிறது வஸ்திரம் வேணும். ஆண்டவரே இது மட்டும் போதும். என்ன அங்க இருந்து என்ன திருப்பி கொண்டு வரணும். ஆண்டவர் அது மட்டும் இல்ல கேளாததையும் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கேட்டது நான் என்ன சொன்ன? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் ஆபிரகாமின் அவன் தேவன். நான் உன் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். அவன் ஸ்தோத்திரம் நான் சொன்னதை செய்யும் அளவு அவன் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொன்னான். ஹல்லேலூயா. இப்போ 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரீங்கன்னா இப்போ ஒத்தைக்கு போனவன் அவன் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கிறவன் அவன் ஸ்தோத்திரம் ஒத்தைக்கு போனவன் இப்போ எப்படி வரான்? எப்படி வரான் சொல்லுங்க. எப்படி வரான்? இரு பரிவாரங்கள். அல்லேலூயா. அப்படினா அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய ஆடு மாடு அவனுடைய வேலைக்காரன் வந்து பூமி கொள்ளாம இருந்துச்சு. அந்த அளவு வசதி படைத்தவனா இருந்தான். அல்லேலூயா. அவன் அண்ணனுக்கு வெகுமதி அனுப்புறத பாத்தீங்கன்னா பவுஞ்சா அவன் பார்த்து வச்சு அனுப்புறான் இல்லையா? அவன் ஸ்தோத்திரம் அவ்வளவு இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் எண்ணிக்கை கொள்ளாத ஆடு மாடுகள் அவன் இருந்துச்சா? வேலைக்காரர்கள் அவன் எத்தனையோ வேலைக்காரர்கள் பிள்ளை செல்வங்கள் அவன் எத்தனை பிள்ளைங்க? அவன் ஸ்தோத்திரம் 12 பிள்ளைங்க. மனைவி அவன் ஸ்தோத்திரம் மனைவியுடைய வேலைக்காரங்க அவன் ஸ்தோத்திரம் ராகேல் திருடிட்டு வந்த பொண்ணு வெள்ளி இருந்துச்சு இல்லையா? அப்போ அவன் சம்பாதித்த பொண்ணு வெள்ளி அவன் ஸ்தோத்திரம் ஒட்டகங்கள். அவன் இல்ல இன்னைக்கு ஒரு ஒட்டகத்துக்கு எத்தனை விலை இருக்கும் தெரியுமா? எவ்வளவு இருக்குமா? லட்சக்கணக்கில். அவன் ஸ்தோத்திரம் அவன் எவ்வளவு லட்சம் இருக்குமா? அப்போ அவனுக்கு ஒட்டகங்கள் நடந்துச்சு. கணக்கு பாருங்க. அப்போ ஒண்ணு இல்லாத போனவன் அவன் ஸ்தோத்திரம் ஜீவன் தப்ப போனவன் இது எல்லாத்தையும் திரும்பி வாரான். இப்போ கேட்கிறான் என்னை ஆசீர்வதி.
கவனிங்க. ஏன் அவனுக்கு பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, இருக்குதா இல்லையா? பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? பிள்ளை இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கீங்கல்ல? அவன் ஸ்தோத்திரம், பிள்ளைகள் இருக்காங்க, அவன் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்குது. ஆனா அப்போ கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். கொஞ்சம் கவனிங்க, அவன் ஐஸ்வர்யம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, பணம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, வீடு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, வாகனம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. நல்ல அவன் ஸ்தோத்திரம் ஆடி கார், அந்த கார் BMW, அது இது மட்டும் இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல. அப்படின்னா அவன் இப்ப இருக்கிற அவன் ஸ்தோத்திரம் யார்? முகேஷ் அம்பானியும் ஸ்தோத்திரம், அப்புறம் பில் கேட்ஸ், அவங்க தான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படிதானே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லைங்க. அவன் ஸ்தோத்திரம், அவனுக்கு இது எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள்ள இருந்த பயம் மாறல, சகோதரனை குறித்த பயம் மாறல. அவனுக்கு உண்மையான ரட்சிப்பு உள்ள இல்ல. அவன் விரும்பினது அததான். அல்லேலூயா. அவன் விரும்பினது அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம், அந்த தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. எல்லாம் இருந்து இவனுக்கு என்ன இல்ல? உள்ள என்ன இல்ல? அல்லேலூயா. உள்ள என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. உள்ள என்ன இல்ல? தேவ சமாதானம் இல்ல. அதுதான் ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். நீரை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அவன் ஸ்தோத்திரம், அவன் வேத புத்தகத்துல எபேசியர் நிருபத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அநேக இன்னைக்கு அவன் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு தான் கர்த்தரை தேடுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல 70 வருஷத்துக்கு வேண்டி 80 வருஷத்துக்கு வேண்டி நம்ம எல்லாம் 70 80 போறோம்னு தெரியாது. நம்ம அடுத்த தலைமுறை 70 80 அதுக்கு முன்னாடி இருக்கிறோம். நம்முடைய மூதாதைய நமக்கெல்லாம் அவன் சோதர 40 சுகரும் பிரஷரும் அது இதுவும் அவன் சோதர வண்டி எல்லாம் மெதுவா தான் ஓடுது. 40 வயசு ஆனதுமே இன்ஜின் எல்லாம் தேய்ச்சி போச்சு. அப்படிதானே அவன் சோதரம் இப்படி உந்தி 60 போமா 65 போமா தெரியாது. அல்லேலூயா. இந்த 60 வருடம் 70 வாழ்வுக்கு ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. அதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆமென். இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். சங்கீதம் 112 சொல்றது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டுல இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையோட வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குங்க. ஆமென். அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 112 ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் பாருங்க, அவங்க அவன் வீட்டுல இருக்கும். அவன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டுல கொடுப்பேன்னு சொல்லல, வீட்டுல இருக்குமா. அல்லேலூயா. ஆல்ரெடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் வைத்திருக்கிறார். அது இரண்டாம் பட்சத்தை பூமியில வந்து ஆசீர்வதிப்பார். ஆனா ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம், ரட்சிப்பின் அனுபவம், தேவனுடைய ஃபெலோஷிப், தேவனுடைய ஐக்கியம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுட்ட இல்ல. அவன் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னதெல்லாம் கொடுத்தாரா கொடுக்கலையா? அவன் ஸ்தோத்திரம். நீங்க அந்த வேத பகுதியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு தேவனுக்கு சரியான கனெக்ஷன் இல்ல. அவன் ஸ்தோத்திரம், யாக்கோபு அவன் ஸ்தோத்திரம் சம்பாதித்தான், எல்லாம் சரிதான், எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள ஒரு சமாதானம், அதாவது தேவனுடைய அந்த பாதுகாப்பு, தெய்வீக தன்மை, அந்த ரட்சிப்பின் அனுபவம் யாக்கோபுக்கு இல்ல. அதனாலதான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்னுடைய பாவத்தை மன்னித்தால். அப்படி இன்னொன்னு எடுத்துக்கிட்டா, ஆண்டவரே நீர் என்னுடைய பாவத்தை மன்னித்தால் ஒழிய உம்மை போகவிட. நம்ம எத்தனை சொல்றோம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தால் ஒழிய போய். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், உன் பேரு ஹலோ. அப்பதானே கேட்டாரு. எப்போ அவன் சோத்திர சொன்னது போல ஆசீர்வாத வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேற்றி அவன் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போதான் யாக்கோபுட்ட கேட்கறது, உன் பேர் என்னப்பா? கேட்டாரா கேட்கலையா? கேட்டாரா என்ன உன் பேர் என்ன? நம்ம வாசிக்க பார்க்கலாம். அவன் உன் பேர் என்ன என்று கேட்டால் யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் அப்பொழுது உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும்.
தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஸ்தோத்திரம். அவன் வீடு கொடுத்ததுனால, அவன் ஸ்தோத்திரம் கார் கொடுத்ததுனால, ஒட்டகம் கொடுத்ததுனால, 12 பிள்ளைகள் கொடுத்ததுனால, ஆடுமாடு கொடுத்ததுனால, வேறக்கார கிடைச்சதுனால இல்ல. அவன் ஸ்தோத்திரம். அவனுக்கு பேர் மாறல. அவன் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணினப்போ எத்தனை என்கிறப்ப ஏமாற்றுக்காரன் என்கிறப்ப அப்படின்னா அவன் ஸ்தோத்திரம் பழைய மனிதனை பழைய சுபாவம் மாற்றி புதிய மனிதனாக அவன் இஸ்ரவேலாக தேவனுக்கு பிரியமானவனாக தேவனுடைய பிள்ளையாக யாக்கோபு மாறினான். அல்லேலூயா. கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவன் இஸ்ரவேலாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சந்ததி. அல்லேலூயா. யாக்கோபு காண்டு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அவன் எப்பா நீ எந்த கிடையாது, நீ பயந்து போயிருக்கியா? ஒண்ணு இல்லப்பா. அவன் சொல்றான், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை எனக்கு பிரியமாய் மாற்றிக்கொண்டேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே இஸ்ரவேல்னு பேர் கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபத்திற்கு ஆண்டவர் அவன் சொல்ற பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. ரபியத்துல அல்லேலூயா சொல்லுங்க. யாரே ஜெபம்டா. ஆமென். ஆண்டவரே நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆமென். எல்லா பிள்ளைகளும் தயவு செய்து கேட்கிற எல்லா விசுவாசிகளும் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் எல்லாரும் கேட்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆமென். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்றாங்க, மத்தவங்களுக்கு வேண்டி மட்டும் என்ன செய்யுங்க? ஏன் மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். அது நமக்கு தந்திருக்கிற உத்தரவாதம். ஜெபிக்காம இருந்தா அவன் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்காம இருந்தா ஆண்டவர் நம்மட்ட கணக்கு கேட்பார். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணணும், தேசத்தின் அழிவிலாமே சொந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு திறப்புல நிற்பதற்காக ஜெபம் பண்ணணும், உங்க குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு திறப்புல நிற்க ஜெபம் பண்ணணும். அது போல உனக்காகவும் நீ ஜெபம் பண்ணணும். இயேசு சொன்னார். ஆமென் சொல்றார். இயேசு சிலுவை சுமந்து போயிட்டே இருந்தார். அப்படிதானே? எருசலேம் வீதி வழியா, என்ன கவனிக்கிறீங்களா? எருசலேம் வீதி வழியா இயேசு சிலுவை சுமந்து போனார். அங்க இருந்த ஸ்திரீகள் எல்லாம், கணத்துக்குரிய ஸ்திரீகள் எல்லாம் மார்புல அடிச்சுட்டு, ஐயோ இவர்தான் சப்பா 2 மீத 5000 பேருக்கு கொடுத்தாரு, இந்த லாசரு உயிரோட எழுப்பி விட்டாரு, அவன் இந்த சப்பானிய எழுப்பி விட்டாரு, இவருக்கா இந்த கதி. அப்படிதானே சொல்லி ஒரு துர்மார்க்கன் செத்து போனாலே நமக்கு ஐயோ பாவம் நமக்கு சொல்லமா சொல்லலையா? அப்போ நீதிமான் அவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணு, அவன் இந்த உலகத்தில் அற்புதம் செய்கிறவராய் அவன் சுற்றி திரிந்தவர், வியாதிஸ்தரை பார்த்து மனதுருகிறவர். அவன் ஸ்தோத்திரம். அவர் சிலுவையை சுமந்து போகும்போது ஸ்திரீகள் எல்லாரும் மார்புல அடி தடுதார்கள். அல்லேலூயா. ஏசு திரும்பி பார்த்து சொன்னா, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஐயோ எனக்கு அவ்வளவு தவிர இருக்காங்கன்னு ஏசு சொன்னாரா? எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? நம்ம சொல்றேன். இன்னும் ஒண்ணு புரியணும். நம்ம சொன்னதுக்கு வந்து அந்த வசனத்தை எடுத்துட்டு என்ன செய்யணும்? நமக்கு மத்தேயு எங்க இருக்குன்னு தெரியாது. நிறைய பேருக்கு மத்தேயு எங்க இருக்குது? புதிய ஏற்பாடுல இருக்கு. புதிய ஏற்பாடுல எத்தனாவது வசனம், எத்தனாவது புஸ்தகம்? அப்படியா? முதல் புஸ்தகமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னதை விட வேற ஒண்ணு இல்லை. அவங்க சொல்றேன், ஆமென் ஸ்தோத்திரம். உங்களை யாராவது சுயநலவாதினே சொல்லிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். விதைங்க. விதைச்சாதான் அறுக்க முடியும். பிள்ளைகளை வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. யாரை ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்ன தெரியுதோ அவன் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. அல்லேலூயா. வெறும் அவன் உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்காதுங்க, அவைக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கேளுங்க, உங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுங்க, சமர்ப்பிங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அபிஷேகத்துல நிரம்புங்க. அவன் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உன்னத
அந்த ஆசீர்வாதம், அல்லேலூயா, அந்த அபிஷேகம், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியுடைய நிறைவு, அல்லேலூயா. இதை இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? இந்த பரிசுத்த ஆவியுடைய ஆசீர்வாதத்தை, அந்த அபிஷேகத்தை எத்தனை பேர் விரும்புறோம்? ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் குடிசையில இருக்கேன், எனக்கு வீடு தாரும் ஆண்டவரே. எத்தனை நாள் அழுது ஜெபம் பண்ணிருக்கீங்க? அழுது தந்திருக்கிறாங்க தம்பியா? சொல்ல முடியும். நம்ம சபையில இருக்க அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல வீடுகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வீடுல அது கர்த்தர் வீட்டை தருவார். ஆமென். நல்ல ஆமென் ஸ்தோத்திரம். பங்களா மாதிரி வீடெல்லாம் தருவார். ஆமென். ஆண்டவர் இந்த பூமியில நம்ம ஆசீர்வதிப்பார். ஆனா அதெல்லாம் ஒண்ணு நம்ம கூட வராது. நம்ம கூட ஆமென் ஸ்தோத்திரம் அபிஷேகம் வரும். அல்லேலூயா. அபிஷேகம் நம்ம நித்தியத்துக்கு நேரா நடத்தும். அப்போ இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காய் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினா என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆமென் உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆமென் கிருபை வரங்களை தாரும் ஆண்டவரே, ஆவிக்குரிய 9 வரங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஜெப வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஜெப ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணலாம், வியாதி மாறும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பட்டி எடுத்து பாருங்க, உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் எல்லாம் நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பீங்க? ஜெபம் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க? அப்படி ஒரு கேள்வி ஏன் பாஸ்டர் என்கிட்ட கேட்குறீங்க? நம்ம என்ன எங்களுக்கு எங்க ஜெபிக்க நேரம் அப்படித்தானே? நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பீங்க. விசுவாச பிள்ளைகளை நான் நம்புறேன். நீங்க எல்லாம் ஜெபித்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க? நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்கல்ல? ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க. இயேசப்பா, இந்த காரம் கடனா இருக்குது ஆண்டவரே, அது இல்லை இது இல்லை அவை சோதர குறைவெல்லாம் சொல்லி இந்த உலகம் நம்ம ஜோமன்லாம் 99% இந்த பூமிக்குரியவைகளுக்கு தான் நம்ம ஜோம் பண்ணிக்கணும். சரி, நான் சொல்றது சரியா இல்ல பாஸ்டர்? பரிசுத்தத்துக்கு ஜோம் பண்ண, அபிஷேகத்துக்கு ஜோம் பண்ண. ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் ஆண்டு இஸ்ரவேல் சீஷர்கள் என்ன செய்தாங்க? சோதரம் ஐஸ்வர்யத்துக்கோ வீட்டுக்கோ அதுக்கோ காத்திருந்து ஜெபம் பண்ணல. இதுக்கு எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க? எந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க? இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. எந்த ஆசீர்வாதத்திற்காக? பரிசுத்த ஆவியுடைய ஆசீர்வாதத்திற்காக, அபிஷேகத்திற்காக. நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? இப்படி ஆவியாளனை நிரப்பும். இந்த பாவ நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. என்னை ஏமாற்றுகிற இந்த உலகத்துல, ஏமாற்றங்கள் நிறைந்த உலகத்துல, எங்களை வஞ்சிக்கிற இந்த உலகத்துல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனையும் வழிநடத்துதலும் அவருடைய அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே, அது எனக்கு தேவையா இருக்கு. நம்ம எத்தனை ஜெபம் பண்றோம்? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆமென். உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருமோ, இந்த உலகத்தில் உள்ள நன்மையும் கிருபையும் சங்கீதக்காரன் சொல்ல என்னை பின்தொடரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, பரிசுத்தவான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையெல்லாம் நன்மையை தேடி போட்டோம். நம்ம ஸ்தோத்திரம். நம்ம அதுக்கு பின்னாடி போட்டா அது நமக்கு பின்னாடி வரும். விசுவாசி நம்ம அதுக்கு பின்னாடி வரும். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது நன்மை உனக்கு பின்னாடி வருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு குட்ஸ்ல அவன் ஸ்தோத்திரம் இன்ஜின் முன்னாடி போயிட்டு இருந்தா, அவன் குட்ஸ்ல ஏத்தப்பட்ட அத்தனை திங்ஸும் அதை அவன் தொடர்ந்து ஃபாலோ பண்றது போல நீ கர்த்தரை நோக்கி கர்த்தரை ஆராதித்து அவருக்கு நோக்கி பின்தொடர்ந்து கொண்டிருந்தா உன்னுடைய நன்மை, உன்னுடைய கிருபை இந்த உலகத்துல உனக்கு எது தேவையோ அதை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஸ்தோத்திரம். நான் யாக்கோபு ஜெபத்துக்கு மறுபடியும் வரேன். அவன் ஸ்தோத்திரம். அவன் பட்டினி இருக்கப்போ பட்டினி இருந்து அவன் சாப்பாட்டுக்காக ஜெபிக்கல. அல்ல அப்படித்தானே? அவன் இங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணா, அவன் எல்லாம் இருக்குது, ஆனா ஏதோ சக்தி இல்ல அவருடைய வாழ்வில். அதனால கேட்டான், என்னை
ஆசீர்வதி. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குதா? நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தமான ஜீவியம் எப்படி இருக்கிறது? உலகத்துக்கு ஒத்த வயசு தனிக்கிறவர்களா இருக்கோமா? வரப்புல ஒரு கால் வெள்ளத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு ஒத்தபடி நடக்கிறோமா? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறோமா? என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்குது? ஆவிக்குரிய வாழ்வு வளர்ந்துருக்கீங்களா? 15 வயசு ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்டு 15 சோதர ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, சோதரம் 25 வயசு ஆச்சு, வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. ஆனா நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் வளர்ந்திருக்கிறீர்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம யாருதான் எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும்? பவுல் சொன்னது மாதிரி நீங்க சோதரம் கட்டியான அந்த ஆகாரம் புசிப்பதற்கு ஏற்றவர்களா இல்லாதபடினாலே பாலை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம பால் குடிச்சிட்டு இருக்கோம்? இல்லப்பா, அல்லேலூயா. வெறும் பால் குடிச்சிட்டு இவ்வளவு நம்ம வளர முடியுமா? பால் மட்டும் குடிச்சு வளர முடியுமா? கவனிங்க. ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? அப்பப்போ மட்டன் சாப்பிடணும், அப்பப்போ சிக்கன் சாப்பிடணும், அப்பதான் நமக்கு என்ன உண்டாகும்? ஹலோ, அப்படிதானே? அது போல ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு என்னைக்கும் சொத்திர 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 சொத்திரம் ஆண்டவரே சொத்திர சொத்திரம் அவன் அப்படி ஓடுறது இல்லை. இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறணும். நீங்க ஆவிக்குரியவர்கள் என்பது இந்த உலகம் காணணும். நீங்க ஜெபிக்கிறவர்கள் என்பதை, ஆவியில ஆராதிக்கிறவர்கள் என்பதை, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் பார்க்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு தரப்படுகிறது. வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம். அதனுடைய ஸ்தோத்திரம் சங்கீதம் 115:12 யாராவது வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 112 ஒரு ஆளுக்கு என்ன 24 வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவர் கவனிங்க. கர்த்தர் இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் நம்மளை எத்தனை எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களா? நம்மளை எப்பொழுதும் நினைவாய் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புறவங்க எல்லாம் நம்மளை நினைச்சிருந்தாங்க. மறந்து என்ன செஞ்சாங்க? மறந்து வருடங்களாகி விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? நீங்க நம்புறவங்க இவங்க எங்களை மறக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு நாங்க பண்ண உதவிக்கு கால வரை எங்க கூட இருப்பாங்க நினைச்சிருப்போம். நினைப்போம் இல்லையா? நினைப்போம். ஆனா அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்றது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். ஏன் நீங்க ஜெபிக்கணும்? ஆண்டவரை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. என்னைக்கு நீ பேழைக்குள்ள இருக்க நீங்க ஒரு நாள் வெளியே வரணும். அல்லேலூயா. புதிய பேழையை விட்டு ஸ்தோத்திரம் வெளியே வரும்போது புதிய வானம், புதிய பூமி, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நினைச்சிருக்கிறார். கவலைப்படாத. என்ன புருஷன் நினைக்கிறதே இல்லை நினைக்காத. கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அம்மா அப்பா கட்டி கொடுத்ததோட அப்படியே விட்டுட்டாங்க, என்ன கண்டுக்கிறதே இல்லை, தங்கச்சிங்க வீட்டுக்கு மட்டும்தான் சுமந்துட்டு போறாங்கன்னு நினைக்காத. அப்படி கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இங்க அப்படி யாரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோத்திரம். நிறைய அவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம். சோத்திரம். என்ன யாருமே நினைக்கிறதே இல்லை, என்ன யோசிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. என்கிட்ட வசதி இருந்தா என்ன இப்படி வச்சிருப்பாங்களா? ஸ்தோத்திரம். நானும் நல்லா இருந்தா என்ன இப்படி பண்ணுவாங்களா? என்ன கூப்பிடாம நினைக்காதுங்க. உலகத்துல எல்லாம் அப்படிதாங்க. கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாருங்க. உங்களை கைவிட மாட்டாருங்க. அப்படி அவர் உங்களை உள்ள கையில பொறித்து வைத்திருக்கிறார். நினைக்கலாம் எல்லாரும் மறந்துட்டாங்க. என்னன்னா வேதனை இல்லைங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பா. யாபேசுக்கு நல்லா தெரியும். அதனால ஜெபம் ஆண்டவரே ஆசீர்வதி. அல்லேலூயா. ஆமென். வேதத்துல வாசிக்கும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்க தான் அவருக்கு விருப்பம். பிரியம்னா ரொம்ப ஆசை. பிரியம்னா ஆசை. அப்படிதானே?
சகோதரனே, தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை சேவிக்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்துக்கு பின்னாடி போகாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்னாடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு விருப்பம், அவருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கஷ்டப்படுறது, வியாதியில் இருக்கிறது, நெருக்கப்படுறது, அது ஒண்ணு அவருக்கு விருப்பம் கிடையாது, பிரியம் கிடையாது. உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உன்னை கேளு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வதியும்? அவன் உலகத்தை ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை, அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு நிரப்பும். நான் ஜெபம் பண்ணப்போ அவன் சொல்ல அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழணும். அல்லேலூயா. குடும்பத்துல சாட்சியாய் வாழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் கவனிங்க. உங்களுக்கு சொல்லியபடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு நீ இயேசுவுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாயோ, என்னைக்கு நீ இயேசுடைய பிள்ளையாய் மாறினாயோ, அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்திருக்காயோ, அப்பொழுதே உனக்கு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். சொன்னதை நிறைவேற்றினார் இல்லையா? யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு சொன்னதை நிறைவேற்றினார். ஆண்டவர் அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. 1000 மடங்கு இப்பொழுதே பார்க்கலாம். 1000 மடங்கு அவன் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. என்னைக்கு நீ அவன் உன்னுடைய இயல்கை குறுகி போய் என்னைக்கு வேதனை அனுபவிப்பதல்ல, அந்த ஆண்டவர் இஸ்ரவேலே அருமையான தெய்வ பிள்ளையே உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அல்லேலூயா. உறுதியாய் பற்றிக்கொள், தைரியமா கேளு. அவரை சொன்னீங்கல்ல, என் ஆசீர்வதியும், என் ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணாமா? அவருக்கு சூழ்நிலை நான் சொன்னேன், மாம்ச கண்களை திறந்தான். அவன் சோத்திரம், அவனுடைய கண்ண ரத்த கண்ணீர். ஏன்னா அவனை பார்க்கிறவங்க எல்லாம் செத்து போக மாட்டாங்க. இவன் யாரு? அவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன். யாரு இவன்? எந்த இடத்துல போனாலும் எப்படி துக்கத்தை உண்டாக்குகிறவன் அவன். ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்தா இவன் வந்துட்டான். அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த வாரத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏதோ என் ஃபேமிலி ஏதோ ஒரு மேரேஜ்க்கு அவன் சொத்துறோம் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவன் சொத்துறோம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அவன் சொத்துறோம். அப்போ ஒரு டேட் எல்லாம் சொல்லிட்டாப்போ அந்த அவன் அந்த பையனுடைய அக்கா தங்கச்சி வீட்டு புருஷன் விட்டு வீட்டில் வந்திருக்கிறாரு. அவன் சொல்ற என்ன சொன்னாங்க, நீ வந்து என்ன செய்யக்கூடாது, நீ வந்து முன்ன நின்று எல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். புருஷன் செத்து போக இருக்கிறாரு, பிரிச்சிருக்கிறாங்க. இந்த உலகம் அவன் சொல்றான், அதுக்குன்னு நீ என்ன செய்யக்கூடாது, முன்ன வரக்கூடாது. முன்னாடி பாக்குறீங்களா எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, அதுக்கு அப்படிதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க எதிர்ப்புன்னு. இங்க என்ன சொல்லுவாங்க, அவன் சொத்து பார்த்துருக்கீங்களா? அவன் ஒரு புள்ளைய டெலிவரி கூட்டு போனான். அவன் யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான். கல்யாணம் முடிச்சு மாப்பிளைய கொண்டு போனான். அவன் சொத்தம் அவன் யாராவது ஒரு விதவை யாராவது வந்தா அவ்வளவுதான். இவனுக்கு அறிவு இருக்கா? இவன் பிள்ளை வாழ போகுது, இவனுக்கு அறிவு இருக்கா? என்ன முன்னாடி இப்படி காட்டிடுவான். இதை நான் எங்க ஊருக்கு சொல்றதை கேட்டேன். நல்லா போனீங்க. யாபை சேனல் நினைச்சாங்க. நான் சொல்றது இப்ப ஏன் சொல்றது தெரியுமா? வியாபாரம் பார்க்கிறவங்க அப்படிதான். அவன் சொல்றோம் கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, விருந்து வீட்டுக்கு போக முடியாது, ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியாது. இவனை பார்க்கிறவங்க எல்லாம் அவன் ஸ்தோத்திரம் யாரும் இவனை சரியா அங்கீகரிப்பது கிடையாது. எவ்வளவு வேலை நடந்திருக்கும், துக்கம் இருக்கும்ல. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், இவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவனிடத்துல நான் விண்ணப்பம் பண்ணுவேன், தேவனிடத்துல நான் செபிப்பேன். வேதம் அவனுக்கு பேரை எழுதும் போது எல்லோ தன் சகோதரரை பார்க்கிலும் நீ ஜெபம் பண்ணுதா, உன் சகோதரத்தை கர்த்தருடைய கனப்படுத்தி வைப்பா. நீ ஜெபம் பண்ணுதா, நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கனப்படுத்துவா. நீ ஜெபம் பண்ணா, நீ வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தருடைய கனப்படுத்துவா. நீ ஜெபம் பண்ணா, உன் குடும்பத்துல கர்த்தருடைய கனப்படுத்துவா. அவன் நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கணும்.
அல்லேலூயா. இந்த உடனே ஜெபம் பண்ண உடனே ஒரு மேபி உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா உன்னுடைய ஜெபத்தை அவர் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். ஜெபத்திற்கு பதில் தருவார். உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் சந்ததியை 1000 தலைமுறை விட்டு ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி வாழ்ந்திருக்கும். ஆமென். உன்னுடைய சந்ததி அவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கர்த்தரை உண்மையா தேடு. அல்லேலூயா. அவன் ஒரே ஒரு 4 காரியத்தை ஒண்ணே தான் சொன்னேன். அவன் யாபேஸ் நன்றாய் அறிந்திருந்தான், நான் ஆராதிக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். மறுபடியும் சொல்றேன், தேவ பிள்ளைங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்கள் செவிக்கிறீங்க இல்லையா, நீங்க கைதட்டி பாடுறீங்க இல்லையா, நன்றி சொல்றீங்க இல்லையா, அந்த ஆண்டவர் யார் தெரியுமா? அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம உலகத்துல ஏதாவது கொடுத்தாதான் சம்திங் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா, அவன் எதிர்பார்த்துதான் ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. என் ஆண்டவர் உன்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஆசீர்வதிப்பான். வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர் விசுவாசிக்குவோம், ஜெபிக்குவோம். அப்படியே எல்லாத்தையும் ஒரு தெய்வத்தில் இருக்கலாமே. நான் ஜெபிக்கிறேன். அருமையான தெய்வம், இன்னைக்கு கூட யாபேசை போல நீ சாபத்திற்குள்ளாகவோ, யாபேசை போல அவன் ஸ்தோத்திரம் எல்லாரும் வெறுக்கப்படுகிறவனாகவோ, யாபேசை போல துக்கம் நிறைந்த அனுபவத்திலேயோ நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை துக்கமாய் இருக்கிறதா? உன்னை பார்த்து எல்லாரும் துக்கம் பிடிச்சவன்னு சொல்றாங்களா? அவன் ஸ்தோத்திரம் இவரால ஒண்ணுமே இல்லை, இவனால ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களா? கர்த்தரிடத்துல வாமா, இயேசுப்பட்டவங்க இஸ்ரவேல் தேவனிடத்துல வாமா, நீ ஜெபம் பண்ணுமா, நீ ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்தில் என்னுடைய புருஷன் எல்கானா சொல்றான், நான் 10 பிள்ளைகளுக்கு மேலாய் உன்னை நேசிக்கிறேன் அல்லவா? ஆனா தேவ சமூகத்தில் வந்தா தன்னுடைய இருதயத்தை ஊற்றினார். ஜெபம் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இந்த மாதம் நீங்க ஜெபம் பண்ண நான் சொல்றேன், அவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், உன்னுடைய வார்த்தை நான் சொன்ன ஜெபம் பண்ணுவேன். உன்னுடைய மாம்சங்கள் பார்க்கும்போது சிலதுல தோல்வி போல தெரியலாம், கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் ஒரு நல்ல காரியத்தை பார்க்க முடியாம இருக்கலாம், கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் எல்லாருக்கும் எதிராகவே இருக்கலாம். கவலைப்படாத, கண்ணை மூடிட்டு கர்த்தரை நோக்கிப்பார். யாபேசுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சுங்க. கண்ணத்திறந்த எந்த பக்கம் இருக்கிறாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு சாதகமாக இல்லை. அவருடைய குடும்பத்தால் அவருக்கு சாதகமாக இல்லை. தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதின்னு சொல்றேன். இப்ப நீங்க நான் சொல்றேன், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்கள், நீங்க தேவனுடைய சமூகத்துல கடந்து வருவதற்கு பாக்கியம் பெற்றவர்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், கிருபாசனத்தை வருவதற்கு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ரத்தம் உங்களை கழுவி நீதிமானாக்கி இருக்கிறது. something back you இதோ வரல தெரியா பயமா இருக்குது. இப்ப வேற ஒரு பயம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது. என்ன வாய் முடியும், எப்படி நடக்கும், இது என்ன இந்த வியாதி என்னாலும் அதை குறிச்சு கவலைப்படாத, ஜெபம் யாபேசு போல ஜெபம். பிரச்சனை எல்லாம் சொல்லு. மனுஷன் சொன்னா ஒரு நேரம் நல்லா கேட்பான், சொல்லி கேட்க மாட்டான். தெரியுமா, வெளியில போய் தூக்கி தெரியுமாமா சொல்லு, சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தை சொல்லு, குடும்ப பிரச்சனையை சொல்லு, சமாதானத்தைய சொல்லு, என்ன தேவையை சொல்லு. நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறது வேற நமக்காக நீங்க நம்ம ஜெபம் பண்ணிட்டு போலாமே.
உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், என் சரீரத்தில் என்ன பிரச்சனை, எந்த காரியம் நடக்கல, வெளியில நான் சின்னதா இருக்கிறேன், ஆனா உள்ள அடிந்து நான் அழுதுட்டு இருக்கிறப்பா. நான் சொல்லி கேளுங்க பாருங்க. பிரச்சனை நான் சொல்றேன். உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள். இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
இந்த மாதத்துடைய பிள்ளைகள் கடந்த நாட்களில் அழுத கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவீராக. யாபேசின் தேவன் நீர் அல்லவா, யாபேசை ஆசீர்வதித்து கனப்படுத்தின தேவன் நீர் அல்லவா. இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் உடைய சமூகத்தில் மன்றாடுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. உடைய வல்லமை இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகளை உடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை படட்டும். உடைய பிள்ளைகள் சௌக்கியமாகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய இருந்த வாழ்வு மாறட்டும். ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமா, இந்த மாதம் நன்மையின் மாதமா, இந்த மாதம் அதிசயத்தை காண்கிற மாதமா மாறட்டும். உதவி செய்யப்பா. இதை இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எல்லாம் இயேசுப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த ஆலயத்துல வந்து நீங்க கேளுங்க. அல்லேலூயா. யாபேசுடைய ஜெபத்தை கேட்டவர், ஆசீர்வதித்தவர், அவன் யாபேஸ் கேட்டதை கொடுத்தவர். உனக்கு கொடுப்பா. நீ ஆசீர்வதிப்பா. அந்த நல்ல அல்லேலூயா. பரமக்கத்துடைய பந்திக்கு ஆயத்தப்படுங்க. கத்துடைய பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறோம். முன்னாடி வாங்க. அவன் ஸ்தோத்திரம் சேசல தயவு செய்து அப்படியே அந்த நாரிச்சர் அப்படியே ஒரு அந்த சைடில் போட்டுருங்க. பாஸ்டர் வர்றதுக்கு இடம் கொடுங்க. அவன் பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் மூழ்கி